வரும்போது அவர் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தார், ஐடிசியில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். இப்போ எனக்கு அவருக்கும் நிறைய மெயிலில் நான் எழுதி எழுதி அனுப்புவேன். அவர் படிச்சுட்டு, இல்லை இது வந்து எங்கேயோ சுற்றுது, இது வந்து ஸ்ட்ரெயிட்டாக வரலை, இது அப்படிங்கிறது ரொம்ப அவர் சொல்லுவார். இது இன்னும் கொஞ்சம் புதுமையாக இல்லையே, கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி இருக்கே அப்படின்னா, ஓகே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சும்மா உதாரணத்துக்கு ஓப்பனிங் சீனை அவர் கடைசி வரைக்கும் ஒத்துக்கவே இல்லை. நான் ஓப்பனிங் சீன் வந்து ஹீரோ வீட்டுக்கு கடைக்காரெலாம் வருவானுங்க, வந்து பேசுவானுங்க, அப்புறம் ஹீரோயின் வருவா, அப்புறமா கருணா வருவார். இந்த மாதிரி ஒரு ஓப்பனிங் வச்சுருக்கும் போது அவர் ஓப்பனிங் மட்டும் ஒரு இதுவாக இல்லை, ரொம்ப வளவலான்னு இருக்குது இந்த ஓப்பனிங் அப்படின்னா, எது செஞ்சாலும் செட் ஆக மாட்டேங்குது. இப்படியே அவர்கிட்ட ஓகே வாங்குற மாதிரி ஒரு ஓப்பனிங்கை சொல்லணுன்ட்டு சரி, திடீர்னு ஒரு நாள் வந்து ஜோதிட எக்ஸாம் அப்படின்னு ஒன்று நடக்குது. ஜோதிட எக்ஸாம் எங்கே நடக்குதுன்னு எனக்கு தெரியாது, ஆனால் சும்மா ஜோதிட எக்ஸாம் ஒன்று நடக்குது. அதில் போலி ஜோசியரை பிடிக்கிறாங்க. இவன் ஜாதகத்தை கொண்டு போய் கொடுத்து இவனை பற்றி சொல்லும்போது கட் பண்ணி எல்லாத்தையும் சொல்லிட்டா, இவனை பற்றியும் காமிச்சிடலாம், அவனை பற்றி காமிச்சிடலாம், எல்லாத்தையும் காமிச்சிடலாம். ஒரு சீன் கட் பண்ணால் அடுத்து சீனுக்குள்ளே வந்துருன்னா இது நல்லா இருக்கு அப்படின்னாரு. ஓகேங்க, நான் அந்த சீனை வச்சுட்டேன். இப்போ அந்த சீன் பார்க்கும்போது நல்லா இருக்கேன்னு தோன்றதுக்கு அந்த மெனக்கடல் தான் காரணம். அதில் ஏதாவது ஒன்று புதுசாக, இன்னும் கொஞ்சம் புதுசாக சொல்ல முடியுமா அப்படிங்கிறது. இது நம்ம வந்து நமக்கு ஆலோசனை சொல்கிறவனை முதல்ல நம்பணும். நம்ம வந்து என்ன ஒரு ஸ்கேலில் வெயிட் போடுவோம், 70 கிலோ காட்டுதுன்னா அடுத்த ஸ்கேலுக்கு ஓடி போயிடுவோம், இது ஸ்கேல் மிஸ்டேக்குன்னு. கடைசி வரைக்கும் அதுலேயே வந்து நம்மளோட வெயிட்டை காட்டுற மாதிரி ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்னா அவங்களே ஓகே சொல்கிற வரைக்கும் வேலை செய்யணும், ஆளை மாற்றக்கூடாது. அதுவும் நிறையா பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஒப்பீனியன் கேட்டுட்டு ஆளை மாற்றிடுவாங்க, அப்புறம் இன்னொருத்தோட ஓகே சொல்லிடுவாங்க. இதே ஆகிட்டு இன்னொருத்த ஓகே. நான் அவரை ரொம்ப கடைசி வரைக்கும் நம்பினேன். அவர் சொல்கிற கருத்தை வந்து முழுமையாக நம்பி ஆலோசனைகளை வந்து அவர்கிட்ட சொல்லிவிட்டேன். சில சமயங்கள் அவர் வந்து இது நல்ல எனக்கு கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகலாம் பாரு, நான் வந்து இல்லைங்க இது இப்படி காமிக்கும் போது கண்டிப்பாக இது வந்து கன்வே ஆயிரும். ஓகே, அப்போ உங்களுக்கு கான்ஃபிடென்ட் தான் பண்ணுங்க பாரு, அப்படி தான் அது மியூச்சுவலாக பண்ணுது. எனக்கு யூஸ்ஃபுல் தான் அது. இல்லை நீங்கள் வந்து துல்லியமாக பிளான் பண்ணிட்டு போய் நீங்கள் எடுக்கிறதுல உங்களால் கன்வே பண்ண முடியும், கரெக்டாக இருக்குங்கிற உங்கள் எடிட்டிங் சென்ஸுக்குள்ளே நீங்கள் யோசிச்சு பார்க்கல. அது வந்து சில சமயங்கள் மல்டிபிள் ஷாட் எடுக்கிறதுல எங்கே ஆகுதுன்னா, நம்ம வந்து கண்டினியூட்டியில் மிஸ்டேக் பண்ணிடுவோம். ஒரு கண்டினியூட்டின்னு ஒன்று இருக்குது, அது நம்ம படம் எடுக்கும்போது தான் நமக்கு தெரிய வரும். அது வரைக்கும் நம்ம கண்டினியூட்டி பற்றி கவலைப்பட்டிருக்க மாட்டோம். கரெக்டாக அந்த கையசைவுலேருந்து பேக்ரவுண்ட் ஆக்டிவிட்டியிலேருந்து நம்மளை உறுத்தாமல் இருக்கணும் அந்த கையசைவு. இந்த கண்டினியூட்டியில் மிஸ்டேக் வரும்போது தான் எடிட்டர் என்ன பண்ணுவார், இன்னொரு ஷாட்டில் அதை மேட்ச் பண்ணுவார். இன்னொரு ஷாட் இல்லைன்னா அது ஒரு சிங்கிள் ஷாட்டில் போகும்போது என்ன ஆகுன்னா கண்டினியூட்டியில் இதாகிரும். சில சமயங்களில் லென்த்தை கட் பண்ண முடியாமல் போயிடும். இதுக்காக மட்டுமே என்னென்னா நம்ம மல்டிபிளாக எதுக்கு இருக்கட்டும்னு ஒரு ஷாட் எடுத்து வச்சுக்கிறாங்க. உங்களால் தீர்மானமாக அந்த கண்டினியூட்டியை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ண முடிஞ்சு கரெக்டாக நீங்கள் எடுத்துக்கிறீங்கன்னா நீங்கள் எடுக்கிறது தான் சரியான வழி. ஏன்னா படத்தை எந்த ஷாட்டு இல்லை இந்த காட்சி இதை சொல்லணுங்கிற முடிவு நம்ம எடுக்கிறது தான். பட் நம்ம நிறையா எடுத்துக்கொண்டே கொடுத்தோம்னா அந்த முடிவு வந்து எடிட்டரோட முடிவாக மாறிடும். அவர் ஒன்று எடிட் பண்ணி காட்டுவார் படத்தை, இப்படியும் தான் நல்லா இருக்குமா, இப்படியும் கூட இருக்கலாம்லங்கிற ஆப்ஷன் பண்ணி இந்த எடிட்டிங்லேயே உட்காந்து ஒரு பெரிய விவாதத்தை உட்காந்து பண்ணுற மாதிரி ஆயிரும். பட் நீங்கள் கரெக்டாக எடுத்தீங்கன்னா அந்த விவாதத்துக்கு இடமே இருக்காது, நீங்கள் வைக்கிறது அங்கே படமாக இருக்கும். பட் ஆனால் நம்ம அதை சரியாக பண்ணிடணும். இன்னொரு முறை திரும்ப போய் அதை கரெக்ஷன் பண்ணுறதுக்கோ நமக்கு இடம் இல்லை, ரீஷூட் பண்ணுறதுக்கோ. அப்போ கரெக்டாக கொஞ்சம் அந்த பயத்தின் காரணமாக நம்ம முதல்ல என்ன பண்ணிடுவோம், ஏதாவது தப்பு நடந்துட்டா எதுக்கு ஒரு சேஃப்டி கொஞ்சம் எடுத்து வச்சா மேட்ச் பண்ணிக்கலாமான்னு சில சமயம் தோணும். அதுக்காக அப்படி எடுக்கிறது தான். பட் எல்லா சீனையும் அப்படி எடுக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் வந்து பிளான் பக்காவாக பண்ணிட்டீங்கன்னா இது சரியான வழி தான். இயல்பாக நம்ம அப்படியான ஆளாக இருந்ததுனால எனக்கு அப்படி பெரிய இப்போ நான் பண்ண அயலான் கூட நான் திட்டமிட்டு அயலான் மாதிரி ஒரு படம் அவர் சிவகார்த்திகேயன் அவரை வச்சு இப்படி தான் நான் எடுப்பேன்லாம் நான் டிசைன் பண்ணலை. எனக்கு இந்த படம் பார்க்குறவங்களுக்கு ஒரு நிறைவாக கொண்டு வரணுங்கிறது மட்டும்தான் ஐடியாவாக இருந்துச்சு. மேபி இந்த சதுரங்க வேட்டையில் வினோத் சாருக்கும் அதான் இருந்திருக்கும். நம்ம கையில் இருக்கக்கூடிய ஒரு குறைந்தபட்ச சோர்ஸை வச்சுக்கிட்டு நம்ம வந்து அதில் எப்படி அதை துல்லியமாக கரெக்டாக கொண்டு வரோங்கிறது தான் முக்கியம். அதுக்கு பிறகு அதோட வெற்றியோடைய இது அல்லது நம்ம செய்கிற வேலைப்பாடுனுடைய இதை பொறுத்து நமக்கு வர்ற வாய்ப்புகள் அடுத்து எப்படி வேணும் நடக்கலாம். ஆனால் நீங்கள் முதல் படம் வந்து கம்மி பட்ஜெட்டில் பண்ணுறதுனால அது கண்ணுக்கு தெரியாமல் போயிருங்கிறது கிடையாது. அப்போ பெரிய பட்ஜெட்டில் எடுத்த எல்லா படமும் சூப்பர் படம் ஆயிடுச்சா, 50 கோடியில் எடுத்த எல்லா படமும் ஓடிடுச்சா, இல்லை சொல்லுங்க 25 கோடியில் எடுத்த எல்லா படமும் வெற்றி படம் ஆகலையே. நல்ல படம் எந்த இடத்துல இருந்தாலும் உங்களுக்கு நல்ல பேரை வாங்கி கொடுக்கும். இப்போ மண்டேலான்னு ஒரு படத்தை சின்னதாக எடுத்தார் அஸ்வின். இன்னைக்கு அஸ்வின் எஸ்கே அவர் வச்சு மாவீரன் ஒரு படம் எடுக்கக்கூடிய ஒரு இயக்குனராக தான் இருக்காரு. அது ஓடிடியில தான் வந்துச்சு. சின்ன படம் ஓடிடிலையும் வந்த படமாக இருந்தாலும் உங்களுக்கு கிடைக்கிற ஒரு
ஒரு ஒரு பெயரை வந்து எந்த விதத்துலையும் யாரும் வந்து தடுத்துடவும் முடியாது, மறைச்சிடவும் முடியாது. ஒர்க்கு மட்டும்தான் அது அதை சொல்லும். ஒரு படம் எடுக்கிறத தாண்டி நம்ம என்னென்னமோ பேசுறது, எதையோ நம்ம வந்து ரொம்ப போட்டு அதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை. படம் எடுப்போம், கரெக்டாக நம்ம வந்து ஒரு ஒரு தெளிவாக ஒன்று பண்ணுவோம், அது ஒரு இடத்துக்கு நம்ம கூப்பிட்டு போவோம். மேபி அந்த படம் தப்பாக போச்சுன்னா அதை அடுத்த படத்தில் நம்ம சரி பண்ணுவோங்கிற மனநிலையோடு தான் போகணுமே தவிர ஃபுல் கால்குலேஷனில் எதுவுமே எந்த இதுவுமே நம்மளால பண்ண முடியாது. அப்புறம் வெற்றியேவும் கிடைச்சிட்டு இருக்காது, எங்கேயாவது சின்ன ஒரு தடையும் வரதான் செய்யும். அதையும் நம்ம தாண்டுற சக்தியோட போகணும். இல்லைன்னா சின்ன ஒரு தோல்வியை கண்டு நம்ம வந்து அப்படியே வந்து டோட்டலாக வந்து இதாகிடுவோம், கொலாப்ஸ் ஆகிடுவோம். முதல்ல நம்ம இன்செக்யூரிட்டியாக இந்த இதை வந்து ரொம்ப இன்செக்யூரிட்டியாக இருக்கக்கூடாது. ரொம்ப வந்து நம்ம வந்து இவ்வளோ இந்த பெரிய ஒரு இதுக்குள்ளே நுழையிறோம், இவ்வளோ பேரோட பழக போகிறோம், இவ்வளோ பெரிய ஒரு பல பேர் இயங்கிக்கிட்டு இருக்க ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்குதுங்கும் போது அதிகபட்சமாக நம்ம இருக்கணும். இன்னும் நம்ம மனநிலையாக வந்து முதிர்ச்சியான ஒரு ஆளாக மாறுறதுக்கான இடத்தை நோக்கி நம்ம போக ஆரம்பிச்சிடணும். அது ரொம்ப முக்கியம். கார்த்தி சுப்ராஜ், ரஞ்சித், இவங்க நலன், இவங்கெல்லாம் வந்து உங்களுக்கு அடுத்து படம் எடுத்தவங்க ரமேஷ் பழனி, ராம்குமார், இவங்க எல்லாருக்குமே நாங்கள் ஏன் வாய்ப்பு கொடுத்தோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, இந்த கொஸ்டின்ஸுக்கெல்லாம் அவங்ககிட்ட ஏற்கனவே ஆன்சர் இருந்துச்சு. இவங்ககிட்ட இந்த கொஸ்டின்ஸுக்கெல்லாம் ஆன்சர் இருக்குன்றதுனால தான் அவங்கள நாங்கள் படம் எடுக்க கூப்பிட்டோம். நான் சொல்கிறது புரியுதுங்களா அவங்களுக்கு? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இன்டர்நெட் நாளை மாதிரியான ஒரு ஸ்கிரிப்டை வந்து அன்னைக்கு டயத்தில் வந்து யாருமே ரெடியாக இல்லை நம்புறதுக்கு வந்து. பட் எனக்கு அது மேலே பயங்கரமான ஒரு கிரேஸ் இருந்துச்சு எப்பயுமே. ஐ விஷ் டு டூ லாட் ஆஃப் sci-fi ஃபிலிம்ஸ். ஸோ அதனால இந்த ஸ்கிரிப்டை நாங்கள் எடுக்கிறோம், ரெடி ஆகிட்டோம், ஓகேங்களா? பட் ஆனால் அதை எடுக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே இதுக்கு இவ்வளோ சிஜி ஷாட்ஸ் தேவைப்படுது. அப்போ இதை வந்து நமக்கு ஏற்ற பட்ஜெட்டில், நம்மகிட்ட பட்ஜெட்டும் கம்மியாக இருக்குது, நம்ம வந்து இதை வந்து இவ்வளோ பெரிய பட்ஜெட்டில் போய் நம்ம பண்ண முடியாது. அப்போ இந்த நமக்கு ஏற்ற பட்ஜெட்டில் இதை பண்ணக்கூடிய ஒரு சிஜி கம்பெனி நம்மளுக்கு வேணும்னு சொல்லி இவங்க இதுக்காண்டி அலைஞ்சாங்க 3 மாதம். அதுக்காகவே தேடி we found someone, they have a quality, தேவை. ஒவ்வொரு விஷயம் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது வாழ்க்கையில். நீங்கள் ஆசைப்படுற எல்லா விஷயமும் இந்த அதுக்கு செல்ஃப் திறந்தா இருக்குன்னா அதுக்கு பேர் வாழ்க்கையே கிடையாது. நீங்கள் உங்களை வாழ்க்கை ஓட விடும், அது எவ்வளோ ஓட விடுதோ அதை விட ஸ்பீடாக நீங்கள் ஓடுறீங்களான்றதான் அவங்களோட வெற்றி இருக்குது. அதில் முடியவே முடியாது. அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஸ்பீடாக ஓட வேண்டியிருக்கும். ஏன்னா அதை நீங்கள் அதை இது பண்ணிக்கணும்ல. இதை இங்கே வந்து உண்மையை சொல்லணும்னா நீங்கள் வந்து இங்கே வந்து ஜெயிக்கிறது, ஃபர்ஸ்ட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ஈஸி. அதுக்கப்புறம் அதை சஸ்டைன் பண்ணுறது இருக்கு பாருங்க, அது வந்து அது மாதிரி ஒரு டஃபஸ்ட்டு இது கிடையாது. ஒரு சீனோட ஓப்பனிங் ஷாட் அண்ட் ஃபினிஷிங் ஷாட் மேக்கிங் வைஸ் எப்படி இருக்கணும்? அப்படி ஓப்பனிங் ஷாட் ஃபினிஷிங் ஷாட்னு பண்ணல. பட் அது சுஜாதா சாரோட இதுலேயே சொல்கிற மாதிரி தான். அது நம்ம ஒரு சீனுக்குள்ளே எவ்வளோ ஸ்லோவாக போனாலும் குயிக்காக வெளியே வந்துடணுங்கிற மாதிரி அதோட தொடர்ச்சியை முன் வச்சு தான் அது தீர்மானிக்கப்படுது. பட் அது நீங்கள் ரைட்டிங் மாதிரி தான் அதுவும். அதில் ஒரு சின்ன ஒரு அந்த கதையை வந்து வச்சிருக்க அந்த சீனை வந்து அதை எலிவேட் பண்ணுற மாதிரியான அர்த்தமுள்ள ஷாட்டாக வச்சிங்கன்னா அது கொஞ்சம் பார்க்குறவங்களுக்கு வந்து நல்ல ஒரு இந்த ஷாட்டுக்குள்ள ஒரு நல்ல பியூட்டி இருக்குது, அந்த ஷாட்டுக்குள்ள ஒரு நல்ல ஒரு சென்ஸ் இருக்குங்கிறது ஃபீல் ஆகும். பட் அப்படியே ஃபீலை தேடிக்கிட்டும் போக முடியாது. ஸோ ஒரு சீனுக்கு இன்னொரு சீனுக்கு எப்படி ஜம்ப் பண்ணி போகிறது அண்டு பார்த்தீங்கன்னா டிரான்சிஷன் சீன்ஸ் எப்பப்பெல்லாம் யூஸ் பண்ணணும்? இல்லை அதான் இது கொஞ்சம் சைஸ் பெருசாக இருக்கிறதுனால அது வேலை கொஞ்சம் பெருசாக இருக்குது, பட்ஜெட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஆர்டிஸ்ட்டும் வந்து ரொம்ப மக்கள் அபிமானம் உள்ள ஒரு ஆர்டிஸ்ட்டு. அவருக்குன்னு ஒரு சில வகையான எதிர்பார்ப்புகள், அவரை ரசிக்கிறவங்களுக்கு எதிர்பார்ப்புகள் இருக்குது. அதையும் நம்ம வந்து இது பண்ணணும். ஸோ இது இயல்பாகவே நம்ம மைண்டில் வந்து இருக்குது. ஸோ அதுகளெல்லாம் உள்ளடக்கி இந்த படத்தை வந்து எழுதும் போது இருந்து எடுக்கும் போது இருந்து அதையும் கொஞ்சம் கவனத்தில் வச்சு தான் எடுத்திருக்கோம். படத்துக்குள்ளே இருக்கக்கூடிய டீட்டெயிலிங்காகவும் கதையோடைய அமைப்புனாலையும் அதோட பட்ஜெட் வந்து கொஞ்சம் கூடுதலாக இருக்குது. மற்றபடி இதுவும் நமக்கு நம்ம வந்து ரிலேட் பண்ணிக்கிற படமாக தான் இருக்குமே தவிர ரொம்ப அந்நியமாக கண்டம் விட்டு கண்டம்லாம் போகாமல் நம்ம ஊரில் தான் நடக்குது.